எப்படி வந்து பழனி கோயிலுக்கு வந்து எந்த ஆகமும் கிடையாதோ, திருச்செந்தூர் கோயிலுக்கு எந்த ஆகமும் இல்லையோ, ஆகமம் இல்லாத கோயில்கள்லாம் நிறைய இருக்கு. ராமர் கோயில் வந்து ஆகமத்துக்குள்ள அடங்காது. அதெல்லாம் வரவே வராது. ராமரே வரமாட்டார், ராமாயணமே வராது. இவரு செய்யலாம், பிரதிஷ்டை பண்ணலாம். நான் அரசியலையும் மதத்தையும் கலக்கிறது. அது 100க்கு 100. இவங்க யாரு? இவங்க இந்து மதத்துக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லையே. 4 சங்கராச்சாரியார்கள் சிவனை சேர்ந்தவர்கள். அத்வைதம், இந்த பிள்ளை அத்வைதப்படி அவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு கிடையாதுங்க. நீங்க 2 இது சொல்லி இப்போ முன்னாடி மோடி பிரதிஷ்டை பண்ண தப்பு இல்லைங்கிறீங்க, இப்போ சொல்றீங்க மோடியோட பிரதமருடைய வேலை இல்லை. இல்ல, அது வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paysys Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம் நேயர்களே, இன்றைய OH தமிழ் உரையாடலில் நம்மோடு திராவிடவியல் ஆய்வாளர் பேராசிரியர் முனைவர் திரு சிவபிரகாசம் அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு குறித்து நிறைய செய்திகள் திறந்தோர் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா செய்தித்தாள்கள், ரீஜனல் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா முதல் பக்கம் திறப்பு விழா சம்பந்தமான அந்த அழைப்புதல் வந்திருக்குது. ஒவ்வொரு நாளும் அது குறித்து புது 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 செய்திகள் வந்து கொண்டே இருக்கும், சர்ச்சைகளும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. முக்கியமாக உங்கள்கிட்ட கேட்க விரும்புவது, பிரதமர் நரேந்திர மோடி இந்த சிலை பிரதிஷ்டை செய்யக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த சர்ச்சை குறித்து உங்களுடைய பார்வை? இதுதான் சனாதானம், வேற ஒன்றும் இல்லை. இவங்க என்னன்னா எவ்வளவு மூடி மறைத்தாலும் கூட அந்த சனாதானம் அப்படின்றது நீர்க்குமிழி மாதிரி மேலே வந்து வெடிக்குது. இப்போ என்ன, வேற ஒன்றும் இல்லை. நரேந்திர மோடி அவர்கள் வந்து இஸ் நாட் எ பிராமின் அங்கே உள்ளது. அப்போ அவர் பிராமணனா இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு இது, அது சொல்ல முடியல. எப்படின்னா அது வந்து பிரிஸ்டி பட்டாச்சாரியார் செய்யணும். அது வைணவ கோயில், அது ரொம்ப முக்கியம். இல்லை கவனிக்கணும். சைவம்னு கிடையாது. சோமநாதபுரம் வந்து சைவம், ஈஸ்வரன். இது வந்து முழுக்க முழுக்க வைணவம். உள்ள போனீங்கன்னாவே ஒரே குழப்பமானது. இப்ப இவர் வந்து செய்யலாமா செய்யக்கூடாதுன்னா என்னுடைய புரிதல் படி செய்யலாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இவனு வந்து வைணவ ஆகமும் இந்த எந்த ஆகமுமே இதுக்கு வராது. எப்படி வந்து பழனி கோயிலுக்கு வந்து எந்த ஆகமும் கிடையாதோ, திருச்செந்தூர் கோயிலுக்கு எந்த ஆகமும் இல்லையோ, ஆகமம் இல்லாத கோயில்கள்லாம் நிறைய இருக்கு. இதே வந்து ஆகமம் படி இன்னும் சொல்லிக்கிறானு. அயோத்தி ராமர் கோயில் வந்து ஆகமத்துக்குள்ள அடங்காது. அதெல்லாம் வரவே வராது. ராமரே வரமாட்டார், ராமாயணமே வராது. ஏன்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் அத்தாரிட்டி என்னன்னா ரிக்வேதத்துக்கு போகணும். ரிவேதத்துக்கு பிறகுதான் வந்து உபநிஷத்துமா. 4 வேதத்துல வந்து முதல்ல ரிக்வேதம், அப்புறம் யஜுர், சாம, அதர்வணம். அதுலயும் பாத்தீங்கன்னா 3 தான். அதர்வணம் புத்தர் காலத்துல கிமு 6ஆம் நூற்றாண்டுல வருது. நீங்க வந்து இதுல பல்வேறு சர்ச்சையெல்லாம் இருக்கு. இன்னொன்னு, வேதிக் காடே இல்லை ராமா. ராமா இஸ் நாட் வேதிக் காட். அதுக்குதான் இவங்க என்ன பண்றது, தசாவதாரம்னு ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொன்றும் புகுத்துறது. இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு பேட்டன்ட் மிஸ்டேக், வெளிப்படையான பொய் பித்தலாட்டம். அப்படின்னா புத்தரை வந்து 9ஆம் அவதாரம்னு சொல்லியிருக்கான் விஷ்ணு புராணத்துல. அவரு வேதத்தையும் ஏத்துக்கல, இந்த சடங்கு சம்பிரதாயத்தையும் ஏத்துக்கல, பிராமணியத்தையும் ஏத்துக்கல, ஜாதியும் ஏத்துக்கல. வர்ணாசிரமத்துக்கு முதல் எதிரி இந்திய வரலாற்றுல, உலக வரலாறு யாருன்னா கௌதம புத்தர். அதே மாதிரி அனாத்தமவாதி, ஆத்மா பத்தி ஏற்றுக்கொள்ளாதவர். இப்படி உள்ளவரை போய் நீங்க சொன்னீங்க, இதுலயே நீங்க தெரிஞ்சீங்க இதுக்கு முன்னுக்கு பின்பு எவ்வளவு முரண்பாடுன்னு. குறிப்பா திரு சங்கராச்சாரியார்கள் இல்ல, இதை நான் சொல்லி முடிச்சிடறேன். நான் ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து உங்க கேள்விக்கு என்ன விடை சொன்னேன் அப்படின்னா, இவரு செய்யலாம், பிரதிஷ்டை பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போயிருக்கேன். அந்த இப்ப அடுத்தது இருக்கு உங்க அஜெண்டாவில், 2வது காசியும் மதுராவும் இருக்கு. அந்த இப்ப ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து லிங்கத்துக்கு பக்கத்துல நின்று நம்மளே சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் வரலாம். அப்ப அதுல வந்து யாரு பிரதிஷ்டை பண்ணா ஒண்ணும் கிடையாது, ஐயர்லாம் சுத்தி இருப்பாங்க. ஆனா நீங்களே செய்யலாம், போகலாம், வரலாம். இப்போ வந்து நான் எதற்காக நான் சொல்றேன்னா, இவர் வேத காடும் கிடையாது, இவங்க அப்பப்ப இவங்க ஏற்படுத்திக்கிட்டது. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம சைவர்கள்னு சொல்கிறோம், ரொம்ப பேசுகிறோம். அப்படின்னா வைகுண்டம்ங்கிறது இமாலயம், தென்னாடுடைய சிவனை போற்றி நம்ம சொல்லுவோம். கைலாயம், கைலாயம், கைலாயம். கைலாயம்மா.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இது வந்து ரொம்ப நடராஜர் வந்து பூலோகம் அந்த டான்ஸ் காஸ்மிக் டான்ஸ் இருக்க ரொம்ப உலக புகழ் வாய்ந்தது இது. அந்த சிற்பம் வந்து நடனம் அப்படின்ட்டு அது எதை காட்டுது அப்படின்னா மாற்றம் என்று நிரந்தரம் அப்படி என்பதை காட்டக்கூடிய அந்த பொசிஷன் அது, அந்த போச்சரர் அந்த முத்திரை இருக்க டான்ஸ் அது மாதிரி. அங்கேயே விஷ்ணு கோயில் இருக்கு, உள்ள பெருமாள் கோயில் இருக்கு. அரியும் சிவனும் ஒன்று, இதை அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்தியா ஒன்று, இந்தி ஒன்று, இந்து மதம் ஒன்று எல்லாம் சொல்றீங்கல்ல. அப்போ வந்து ராமரை மட்டும் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ற? அப்போ வந்து ராமர் வந்து எல்லாரும் ஏத்துக்கலையே. இன்னையும் வந்து வைணவர்கள் வந்து சிவன் பேரை வச்சுக்கவே மாட்டாங்களே, அது சுடுகாட்டு சாமி அப்படின்னு சொல்லி நிந்திப்பாங்க. ரிக்வேதத்திலேயே வந்து ஆண்குரிய வணங்குவது கண்டம்டு. அப்ப நீ வைக்கும்போது அதே இடத்துல உள்ள ஒரு சிவனுக்கு ஒரு கோயில் வைக்கணும்ல. சோமநாதபுரம் கோயில் வந்து சிவன் கோயில் தானே. சுதந்திரம் வாங்கினது வந்து வல்லபாய் படையெல்லாம் பண்ணும்போது புறநவிக்கும் போது இவர் போக மாட்டேன்ட்டார் நேரு, செகுலரிசம்னு சொல்லி. இவர் வந்து கமிட்டட். இப்போ பிஜேபி ஆர்எஸ்எஸ் விசுவ பரிச்சத்து என்பது ஹிந்துத்துவா. இப்போ இந்துங்கிறது ஹிந்துத்துவாக்கும் வித்தியாசம் போகணும். இந்த வர்ணாசிரமத்தை, இந்த படிநிலையை, ஜாதி பேதத்தை ஏற்றுக்கொண்டதுங்கிறது இந்துத்துவம். இந்துங்கிறது அது ஒன்று கிடையாது, எல்லாருமே உண்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் சமணமும் உண்டு, பௌத்தமும் உண்டு, இந்து மதத்தினுடைய பிரிவுன்னு நீங்கள் சொல்லிட்டதுனால அந்த வர்ணாசிரமெல்லாம் இவனுக்கெல்லாம் ஒத்து வராது. இப்போ யாகம் வளர்ப்பானா, யாகம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த இதுல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துத்துவால இப்போ யாகம் வந்து எந்த நான் பிராமின் செய்வான். அப்போ இந்து வந்து சிந்துங்கிறது இது இருக்கு. அந்த ஹிந்துத்துவாங்கிறது பேஸ்டான அவங்களுடைய ரிச்சுவல்ஸு ப்ராக்டிசஸ். அதுவும் இது வந்து எப்படின்னா ஆரிய வர்தாவுக்குள்ள உள்ள சிஸ்டத்தை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க எங்கே பார்த்தாலும். அப்போ இவர் வந்து என்னன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் இவர் சுப்பிரமணிய சாமி சொன்னதுன்னு நினச்சி பார்க்கணும். என்ன சொன்னார் அப்படின்னா, அவங்க வந்து பெண் அந்த அவருடைய மனைவி இல்லாமல் இது பண்ணுறாரு. ஆனால் இவர் 12 வருஷம் 14 வருஷம் யாருக்காக? சீதைக்காக இருந்து போராடி வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்து சீதையை மீட்டு கொண்டு வந்தவர். நீங்கள் கம்பராமாயணத்தில் எப்போ முடியுது? பட்டாபிஷேகத்தோட முடியும், அதுக்கப்புறம் வராது. கம்பராமாயணம் வந்து நம்ம முழுக்க தமிழ் கல்ச்சர், சோழ நாட்டை முன்னிறுத்தி சோழ இதை வச்சு பாடினார். அவருடைய சொல்கிறது எல்லாமே அந்த ஜியோகிராபிக்கல் நிலை அது எல்லாமே நம்ம தஞ்சை மாவட்டம். மூல நூல் வால்மீகி ராமாயணம். ஆமாம், இல்லை மூலத்துக்கு வால்மீகியே மூலம் கிடையாது. அது பௌத்த ஜாதகரையை பார்த்து எழுதுறது. அதுல நம்ம அதுக்கு முன்னோடி இருக்கலாம். ஆனால் கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்துல தான். ஆனால் எல்லாத்தையும் மாற்றிட்டார் இவர். இவருடைய கவித்தன்மை இருக்க, இவருடைய தமிழ் புலமை இருந்ததுல இல்ல, அதுக்கு ஒரு கருவா பயன்படுத்திக்கிட்டாரு, ஒரு வடிகால் நிலமா பயன்படுத்திக்கிட்டாரு. இந்த கதை இப்போ பாரதம் எடுத்து வில்லிபுத்திரார் எழுதுறாரு பாரதம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த பறந்துபட்ட கதையெல்லாம் நம்மள்கிட்ட இல்லை. நீங்கள் அது வந்து காரணம் என்னன்னா, நீங்கள் ராமாயணம் பாரதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் அரேபியன் நைட்ஸ்லேருந்து எடுத்ததுங்கிறான், இன்னொருத்தவங்க வந்து ஆடிஸ் இலியட்லேருந்து எடுத்தது ராமாயணங்கிறான். இப்போ ஒரே ஒரு நீங்கள் ஃப்ரேஸ் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அக்கிலஸ் ஹீல் அப்படிமா, இந்த புறங்காலில் வந்து தண்ணி படாமல் இருந்தால் சனியம் பிடிச்சுவான்னு சொல்லி எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க. காலு கழுவுனா இந்த புறங்கால், இந்த புறங்கால் வெளியில் உள்ளதில் தண்ணி பட்டு விளைவிடணும் அப்படிம்போம், அது புறங்கால் அப்படின்ட்டு. இது அக்கிலஸ் ஹீல் அப்படிங்கிறது அது வந்து ஒரு ட்ராஜிக் ஃப்ளா தோல்விக்கு உள்ளது அப்படின்ட்டு. இது எங்கேருந்து வருது அப்படின்னா ஆடிசியிலேருந்து அக்கிலஸ் ஹீல். அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இது அங்கேருந்து பார்த்தது ஹெலன் ஆஃப் ட்ராய், சீதை கடத்திட்டு போனது, அங்கே போனது, இதெல்லாம் சிமிலாரிட்டி. முக்கியமாக கேட்கணும்னு நினைக்கிறது வந்து சங்கராச்சாரியார்கள் வந்து இப்போ இந்த அளவில் இன்னும் 22 புறக்கணிக்கிறாங்களா, இனிமேல் அங்கே போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அவங்க போகவே வேண்டியதில்லை, இந்த கோயிலுக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இவங்க வந்து ஸ்மார்ட்டா இவங்க பிலாசபி படியே என்னன்னா அத்வைதம் வந்து அவங்களுக்கு ஒத்துக்கலையே. அவரு நாதமுனிங்கிறவரு ஒத்துக்க மாட்டேன்ட்டார் சார். 4000 திவ்ய பிரபந்தத்தை எங்கள் குழந்தையில சாரம்பாணி கோயிலன்னு தொகுத்தெல்லாம் எழுதுறாங்க. அவர் வந்து ஒத்துக்க முடியாது. என்ன தெரியுமா சொல்றாரு, ஆதிசங்கரரை பிரசன்ன புத்தா இறந்து போயிட்டாங்க, இவன் உயிரோட இருக்கிறான். இவன் சொல்ற இது வந்து
மனிதன் வந்து கடவுள் ஆக முடியாது, வேதத்துக்கு எகென்ஸ்ட்னு சொல்லிட்டாங்க சார். வைணவத்துக்கு வந்து ஒத்து வராது சார். சும்மா இவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்களே தவிர இதுல வந்து ஒத்து வர. அதனால இந்த 4 சங்கராச்சாரியாரும் அங்க போகலைன்னா தப்பு இல்லை, இவரு பிரதிஷ்டை பண்ணலாம் என்பது என்னுடைய புரிதல். நான் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு இந்தியன்கிறேன், ஒரு இந்துங்கிற முறையில் நான் சொல்றது வந்தேன்னா, நான் வந்து இவர் சார் 100க்கு 100 நரேந்திர மோடி பிரதிஷ்டை பண்ணுவதை ஏற்றுக்கொள்வேன். பட் இவங்க புறக்கணிக்கிறதும் சரிக்கிறீங்க. ஏன் பிறகு தான் பூஜை கீஜை பண்றாங்க. யாரும் இவன் இவங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அது வைணவ கோயில இவங்களா நானே போய் சொல்லிக்கிட்டு ஊர்ல கல்யாணம் மார்ல சந்தனம். சங்கராச்சாரியன் அத்தாரிட்டியா, வைணவ அத்தாரிட்டி வேற. அது அகோலி மட்டில் உள்ளவங்க அவங்க தனி, இவங்களுக்கும் அவங்களும் சேர்த்துக்க ஒத்துக்கவே மாட்டாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 4 சங்கராச்சாரியார்கள் சிவனை சேர்ந்தவர்கள். அத்வைதம் இந்த அத்வைதப்படி அவங்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு கிடையாதுங்க. அது வந்து நாதமுனி அத்தாரிட்டிங்க. நான் சொல்றது எடுத்துங்க, இந்த வாயிலாக நேர்காணல் மூலமாக சொல்றேன். நாதமுனி வந்து இவரை பிரசன்ன புத்தான்னு சொல்லாரு. அரியண்ணெல்லாம் எழுதிட்டாரு, பெரிய பெரிய பிலாசபர்ஸ். இன்னும் இதை ஏத்துக்கிறீங்க நீங்க, முற்றுப்புறாத கோவில் அவசரப்பட்டு பண்றாங்க, அதெல்லாம் நீங்க அப்படிதான் வரும். அது வந்து இட் இஸ் நாட் பில்ட் இன் ஏ டேன்னு அவங்க வச்சிருக்கிறது. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 2.7 ஏக்கரில் கொடுத்துருக்காங்க. அந்த நம்ம ரஞ்சன் கோகோய் கொடுத்தது தீர்ப்பில். அது முதல்ல என்ன பண்ணால் 2 பேரும் பாதி பாதி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன போது அலகாபாத் ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் அவன் சொல்லிட்டான், யாருமே கேட்காததுக்கு நீ யாரா கொடுக்குற அப்படின்னு. சத்திரத்து சொத்துக்கு சாத்தாங்கார் உத்தரவு இருக்குமா, எவன் வந்தாலும் சாப்பிடலாங்கும் போது நீ என்ன உத்தரவு, அவன் எவனுமே கேட்கலன்னு சொல்லிட்டு தான் அவங்க கொடுத்துட்டு இப்போ ஒரு 25 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட 5 ஏக்கரில் கட்டுறாங்க. தாஜ்மஹாலை விட மிக பிரமாதமாக கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் முக்கியமான ஒரு பகுதியாக ஒரு மஸ்ஜித்தை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ அது ஒரு விதத்தில் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ டிஸ்கஷன் வந்து அங்கே ராமர் பிறந்தாரா இல்லையா, மசூதி வந்து அங்கே உள்ள இந்து கோயிலை இடிச்சிட்டு கட்டினாங்களா இல்லையாங்கிற விவாதம்லாம் மறைக்கிறதுக்கு செய்யப்பட்ட இது ஒரு திருப்புன்னு என்னுடைய கருத்து. நரேந்திர மோடி இதெல்லாம் சும்மா தப்பானது. இது ஏன்னு கேட்டீங்க, உள்ள எதுவுமே ஸ்டாண்டர்ட் கிடையாதுங்க, எவனும் அத்தாரிட்டி கிடையாதுங்க. இவர் தான் வேதத்தில் அத்தாரிட்டின்னு நான் யாரையும் ஏற்றுக்க முடியாது. இவர் தான் சாஸ்திர சம்பவத்தில் அத்தாரிட்டி. நான் கேட்கிறப்போ முற்றுப்புறாத கோயில் அப்படிங்கிற வைக்கக்கூடிய விமர்சனம்ங்கிறது வந்து ஒரு தேவையில்லாத விமர்சனம் இருக்கு. அது அப்படிதான் நடக்கும். நீங்க வீட்லயே வந்து கொஞ்சம் முடியும்னா அப்புறம் தான் வேலையெல்லாம் நடக்கும். அதை பத்தி ஒரு நல்ல நாள் அரசியல் இருக்கு, அரசியல் பண்றாப்புல, அரசியல் 2020 தேர்தலுக்கு ஒட்டி தான் அதெல்லாம் நடத்துறாங்கிறதுல ஒண்ணு மாற்றம். ஆமா, அது அதனாலதான் இவங்க முடிச்சுன்னா இன்னும் 3 வருஷம் ஆகுங்க. 3 வருஷம் 5 வருஷம் கூட ஆகும். இவங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த கோயிலுடைய அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முடிக்கணும்னா ஆமாம். ஆனா அவங்க வந்து 24 தேதிக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு. ஏன்னு கேட்டீங்கன்னா இது வந்து மேற்கொண்டு கிளறதுக்கு நிறைய இருக்கு. மத விஷயங்கும் போது ஒன்றும் இல்லை. இந்த 4 சங்கராச்சாரியார் பிரச்சனை பண்ணிட்டாங்கல்ல, கம்ப்ளீட்டாகி செய்யணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நம்ம எங்கள் வீட்டை சுற்றி 5 கோயில் இருக்குங்க. கும்பகோணத்தில் கும்பேஸ்வரம் கோயில் இருக்குது, அந்தாண்ட ராமசாமியில் இருக்குது, சோமேஸ்வர கோயில் இருக்குது, சக்கரபாணி கோயில் இருக்குது, சாரங்கபாணி கோயில் இருக்குங்க. சுற்றி எங்கள் மாடியிலேருந்து பார்த்தா 5 கோயில் இருக்குங்க. அதெல்லாம் வந்து எந்த கும்பாபிஷேகம்னா கொஞ்சம் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மேனா கோபுரத்தை கிளீனாக பண்ணிக்குவாங்க, அடிச்சுக்குவாங்க, பண்ணுவாங்க, முடிச்சுட்டு கும்பாபிஷேகம் எடுத்துருவோம். அப்புறம் வேலை பாட்டு நடந்துகிட்டு இருக்கும். சார், இப்போ இதை காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த எதிர்கட்சிகள் புறக்கணிக்கக்கூடிய அந்த முடிவுங்கிறது வந்து சரியான முடிவா அல்லது பொலிட்டிக்கலாக அவங்க இல்லை, அவங்க செய்யறது ரைட்டு தான், கரெக்டு தான். ஆமாம், அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க செய்யறது மதத்தையும் அரசியலையும் கம்யூனலைசேஷன். இப்போ 3Cம்பாங்க. 3C அப்படின்னா கார்பரேட்டைசேஷன், சென்ட்ரலைசேஷன், கம்யூனலைசேஷன். கம்யூனலைசேஷன்னா அரசியலையும் மதத்தையும் கலக்கிறது. அது 100க்கு 100. இவங்க யாரு? இவங்க இந்து மதத்துக்கும் இவங்களும் சம்மந்தம் இல்லையே. இந்து மதத்தில் எல்லாரும் தானே உள்ளவன், எதுக்குறவன் ஆதரிக்கிறவன் எல்லாமே உண்டாச்சா. இவரு ராகுல் காந்தி எல்லாம் பூணூல் போட்டுக்கிட்டு தாத்ரேயா கோத்திரம்னு சொன்னவங்க தானே ராஜீவ் காந்தியிலேருந்து. அதனால அவங்க ஒன்றும் இதுக்கு எகென்ஸ்ட் கிடையாது. யாருமே எகென்ஸ்ட் இல்லைங்க. இந்த ராமர் கோயிலுக்கு யாருமே எகென்ஸ்ட் கிடையாது. அதுவும் வந்து அவரு மனித அவதாரம் எடுத்தவர், மனிதனாக வாழ்ந்து இந்த பூவியில் இருந்தார் அப்படின்னு சொல்லி யோகோபிட்டு காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலும் இன்னைக்கு கூட பிரதமர் வந்திருக்கிறது எங்கே, ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறாரு, ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிறாரு. ஏன்னா ராமருக்கு குலதெய்வம் மாதிரி ஸ்ரீரங்கம் கோயில் அப்படிங்கிறான். உடனே அங்கே வந்து ஈஸ்வரன்
அவர் வந்து கும்புறாரு. புறக்கணிக்கிறது சரிதான் முடியும். அதெல்லாம் புறக்கணிக்க வேண்டியதுதான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னா எதிர்பார்ட்டி வேற வழி இல்லையே. இவங்க வந்து அதான் கேட்கறேன், வேற வழி இல்லாம புறக்கணிக்கிறாங்களா இல்ல இவ முழுக்க முழுக்க நீங்க சொல்ல மாதிரி அரசும் மதமும் கலக்குது அதனால அதை புறக்கணிக்கிற முடிவு எடுத்துருக்காங்க? அது ரெண்டுமே இதுல வந்துடும், தத்துவமும் இதுவுமே. பொதுவாகவே எதிர்கட்சிகள் மற்றவங்க எல்லாம் நடுநிலையா உள்ளவங்க என்ன பண்ண, இது வந்து அரசியல் ரொம்ப இருக்க தவிர இது இவரு ஒரு பிரைம் மினிஸ்டர் வேலையே இல்லையே. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல காங்கிரஸே இது போயிட்டா அவங்க கொள்கைக்கு அகேன்ஸ்ட். ஏன்னு கேட்டா 1976 42வது அமெண்ட்மெண்ட் முடிச்சிடுறேன். நீங்க ரெண்டு இது சொல்லி இப்போ முன்னாடி மோடி பிரதிஷ்டை தப்பு இல்லைங்கிறீங்க, இப்போ சொல்றீங்க மோடியோட பிரதமருடைய வேலை இல்லை. இல்ல அது வந்து அவங்களுக்கு ரிப்ளை. இது அந்த மதத்திலேயே வந்து என்னன்னா சனாதானத்தை வச்சு வேண்டாங்கிறான், அதுக்கு எதிர்ப்பது. இப்ப நம்ம ரெண்டு தளத்துல இருந்து ஒன்று ஆதரிக்கிறோம்னா ஒரு செய்த அந்த மாதிரி கிடையாதுங்க. இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஒன்றும் இல்லை, மத ரீதியில் அவன் வந்து சொல்கிறான். அவன் பிரதிஷ்டை பண்ணுறதுங்கிறது சனாதானத்தை சேர்ந்தது, சனாதான விதிப்படி தவறுன்னு அவன் சொல்கிறான். அப்போ நான் என்ன சொன்னேன், இதில் ஒன்றும் சனாதானமும் இல்லை ஒன்றும் இல்லை. ஏன்னா சங்கராச்சாரியரே இதில் இன்க்ளூடட் இல்லை, வைணவம் வேற சைவம் வேற. அந்த அத்வைதம் அவர் சொல்கிறதுக்கு இதுக்கு எகென்ஸ்ட்டு இது ஏற்றுக்கல வைணவங்க. இது வைணவ கோயில், ராமர் கோயில். இதே இது பார்த்தீங்கன்னா அரசாங்க ரீதின்னு வரும்போது பிரதமருடைய இது வேலை இது இல்லைங்கிறீங்க. ஆமாம், அவங்க தான். ஏன் தெரியுமா, கான்ஸ்டியூஷனில் இவர் ஓத்து எடுத்திருக்காரு உறுதிமொழி. உதாரணமாக 1976 எமர்ஜென்சி டைமில் அவங்க வந்து 42வது அமெண்ட்மெண்ட்டு கொண்டுகிட்டு வந்ததில் சோசியலிசம் செக்குலரிசம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ சொக்கலிசத்துக்கு படி காங்கிரஸை பாய்காட் பண்ணுது. நீ வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டது வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அப்போ அரசே முன்னிருந்து நீயே செய்வது என்பது இது மிஸ்யூஸ் ஆஃப் பவர், மிஸ்யூஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பவர். அதுதான் நம்ம இங்கே ஹைலைட் பண்ணுறோம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.